வீடியோவில் நீதி கட்சியோட முதலமைச்சர்களும் அவர்களோட வளர்ச்சி திட்டங்கள், அதாவது அவங்க ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, நீதி கட்சி பற்றி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு நபர் கூட தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அதிகமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே ஃபுல் கவர் பண்ணி இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நீதி கட்சியோட ஆட்சி காலம் வந்து 1920 37 வரை இருக்கும். ஓகேவா? சென்னை மாநிலத்தில் சட்டமன்றம் அப்படின்றது 1861 அமைப்பாங்க. ஓகேவா? சென்னை மாநில சட்டமன்ற சட்டமும் 1861 தான். இதே 1861 தான் சென்னை, பம்பாய், கல்கத்தா என்ற 3 இடத்துல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்களை உயர் நீதிமன்றமா மாற்றுவாங்க. ஓகேவா? இப்போ சென்னையில் உயர் நீதிமன்றம் வந்ததும் 1861 தான். சென்னை சட்டமன்ற சட்டமும் 1861 தான். ஆனால் சென்னை சட்டமன்ற சட்டம் 1861 இருக்கும் போது சட்டமன்றங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியமன உறுப்பினர்கள் வச்சு தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது சட்டமன்றம் அப்படின்றது ஒரு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்திருக்கு. அது இப்போ இருக்க சட்டமன்றம் எப்படி நம்ம சட்டங்களை இயற்றுவோம், அதாவது அதிகாரம் மிக்கதா இருக்குல்ல. ஆனால் அது வந்து எப்படின்னா அதிகாரம் இல்லாததான் ஒரு நியமன உறுப்பினர்களை வச்சு தொடங்கியிருக்காங்க. 1909 வந்து விண்டோ மார்லி சீர்திருத்தம் விளைவாக மறைமுகமாக தேர்தல் செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இடம்பெற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வரும்போது தான் உண்மையான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்தில் ஆட்சி வைப்பாங்க. ஆனால் இதில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு வந்து இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்க்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பார் ஒருத்தர். அவர் பேர் தான் எட்வின் மாண்டேகு. ஓகேவா? இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்க்கு வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது பிரிட்டிஷின் இந்தியாவிற்கான வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகேவா? அவர் தான் மாண்டேகு. அப்போதைக்கு நம்ம சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதி, அதாவது வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து செம்ஸ்போர்ட். அப்போ இந்த மாண்டேகும் செம்ஸ்போர்ட் 2 பேர் சேர்ந்து தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா இரண்டா பிரிப்பாங்க, அதாவது இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா 2 துறையை பிரிப்பாங்க, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை. அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைன்றது ஆங்கில அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, சட்டம் இருக்கும், சட்டம் ஒழுங்கு, நீதி, நிதி, இதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்குவாங்க முக்கியமானதெல்லாம். இந்த மாற்றப்பட்ட துறை அப்படின்றது தான் சட்டமன்றத்திட்டு கொடுத்துருப்பாங்க. மாற்றப்பட்ட துறையில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி அமைப்பு, நீர்ப்பாசன வசதி, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து எப்படின்னா அதிகாரமிக்க இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட துறைன்னு சொல்லி அவங்க வச்சுக்கிறது. அந்த மாற்றப்பட்ட துறை அப்படின்றது வந்து அதிகாரம் இல்லாதது தான் சட்டமன்றத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாக்காளர்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுறாங்க. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர் கொண்ட சட்டமன்றம் ஓரவை முறை தான். இப்போ வந்து சட்ட மேலவை, கீழவை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது வந்து ஓரவை முறையாக தான் 20லேருந்து 37 வரைக்கும் செயல்பட்டுச்சு. 1920 தான் பொது தேர்தல் வருது. ஓகேவா? அந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டத்தின்படி பொது தேர்தல் வருது. சென்னை மாகாணத்திற்கான முதல் பொது தேர்தல் வந்து நவம்பர் 1920 நடைபெற்றது. அப்போது சென்னை மாகாணத்தில் இருந்து 40 மில்லியன் மக்கள் தொகை, அதாவது 40 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் நமக்கு தெரியும் 10 லட்சம் அப்படின்றது. இப்போ 40 மில்லியன் அப்படின்றது 4 கோடி பேர் இல்லை. அதாவது சொத்து, இடம் இந்த மாதிரி வச்சிருக்கவங்க தான், சொத்து, சொந்த வீடு, இடம் அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு தான் அப்போ ஓட்டுரிமை. இப்போ ஒரு 100 பேர் ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 பேருக்கு தான் ஓட்டுரிமை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க, 12,48,156 பேருக்கு மட்டும்தான் வாக்காளர் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் சொத்து தகுதியுடன் மட்டுமே வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஓகேதான். அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்டவர்கள்னா இந்த 12,48,156 பேர்ல வெறும் 3,03,558 பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, வெறும் 24.9% பேர் தான் வாக்கு பதிவாயிருக்கு. இத்தேர்தலில் போட்டியிடாமல் தேர்தலை புறக்கணித்து, அதாவது இது வந்து முழுசா அச்சரிக்காம இருக்கு. காங்கிரஸ் இத்தேர்தலில் போட்டியிடாம தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க. அதனாலதான் நீதி கட்சி வந்து 63 இடங்கள்ல வெற்றி பெறும். அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு காந்தியில் உருவாக்குவாரு. அப்போதைக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கம்ன்றது வந்து அரசோட எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நம்ம தலையிடாம இருக்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது என்னென்ன செய்வாங்கன்னா, பட்டங்கள், சிறப்பு தகுதிகள்லாம் திறந்துடணும். உள்ளாட்சி அமைப்புகளில் ஒரு பிரசிடெண்டா பதவி வைக்கிறியா, இல்லைன்னா நீ ஆங்கிலேயர்கள் கீழே பதவி இருக்கவங்க எல்லாருமே அதை ராஜினாமா பண்ணிட்டு பதவி விலகி வெளில வந்துடணும். அரசு நடத்தக்கூடிய விழாக்கள், அரசாங்க பள்ளிகள், கல்லூரிகள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள், சட்டப்பேரவை எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும். அந்நிய பொருட்களை வாங்கவே கூடாது, சுதேசி பொருட்களை தான் வாங்கணும். அதுதான் ஆண் பலம் அப்படின்னு சொல்லுவார் காந்தியடிகள். அதுக்கடுத்து நிறைய இயக்கம் கொண்டுருவாங்க. அந்த வரிகுடா இயக்கம், சட்டமன்ற இதெல்லாம் வந்து
அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் கீழே தான் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு 3 எலெக்ஷன்களில் 20, 23, 26 இந்த எலெக்ஷன்கள்லாம் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் வந்து தலையிடாது. அப்போ வந்து 63 இடங்களில் நீதி கட்சி வெற்றி பெறும். அப்போ சென்னை மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 98 பேர், நியமன உறுப்பினர்கள் 29 பேர் என 127 பேர் இருந்தாங்க. அதாவது 98 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, 29 பேர் வந்து நியமனம் செய்கிறாங்க. ஓகே, அப்போ 127 பேர் உறுப்பினர் இருக்காங்க. நீதி கட்சியின் ஆட்சி 1920 முதல் 23 வரை இதான் முதல் நிலை ஆட்சி. நீதி கட்சியின் வெற்றியை தொடர்ந்து அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தியாகராஜன் செட்டி அவர்களை ஆட்சி அமைக்குமாறு அப்போது சென்னை மாகாண ஆளுநர் லார்டு மார்க் வெல்லிங்ஸ்டன் அழைப்பு விடுக்கிறார். ஆனால் அதுக்கு தியாகராஜ ரெட்டி சொல்றாரு, மக்களோட வரிப்பணத்தை வாங்கி தானே நீங்க எனக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அந்த மக்களோட வரிப்பணத்தை வாங்கி தானே எனக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அந்த வரிப்பணத்துல சம்பளம் எனக்கு வேணாம், அதனால அந்த பதவி எனக்கு வேணாம்னு சொல்லிடுவார். எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி சொல்றாரு. ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்ததற்கு தனக்கு தனக்கு பதில் பதில்னு போட்டிருக்க சரி தனக்கு பதில் சுப்ராயல் நாயுடுவின் பெயரை பரிந்துரைப்பார். ஆளுநரின் அழைப்பை ஏற்ற சுப்ராயல் நாயுடு 1920 டிசம்பர் 17ஆம் நாள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஆனா ஒரு 6 மாத காலங்கள் இருப்பாரு. தன்னோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சுப்ராயல் ராயலு பதவி விலகியதால் பனகலரசர் அப்படின்றத பாருங்க, பனங்கட்டி ராமராய லிங்கார் அப்படின்ற இயற்பெயர் தான் பனகலரசர். ஓகேவா? ஜூலை 11, 1921 முதலமைச்சராக பதவியேற்கிறார். நீதி கட்சியின் 5 சீர்திருத்த சட்டங்கள். ஏப்ரல் 1, 1921ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டது. இத்தடை நீக்கம் 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வழிவகுத்தது. அடுத்த பிறகு 1920 சென்னை மாநகராட்சியை சேர்ந்த 1000 விளக்கு பகுதியில் இருந்த பள்ளிகளில் இலவசமாக காலை உணவு வழங்குவதற்கு சட்டமன்றம் அங்கீகாரம் அளித்தது. அதாவது காலை உணவு வழங்குவதற்கான முதல் பரிசோதனை வந்து சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடத்துவாங்க 1920. ஓகேவா? இப்போ வந்து மதிய உணவுன்னு சொல்றாங்க, அப்புறம் சத்துணவு திட்டம், இதெல்லாம் இதுக்கு முன்னால் அடித்தளமா இருந்தது வந்து இந்த திட்டம் தான். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி சேர்ந்த 1000 விளக்கு பகுதியில் பள்ளிகளுக்கு இலவசமாக காலை உணவுலாம் வழங்கியிருக்காங்க. அது பாருங்க, சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த தாழ்ந்த ஜாதியினர் என்று கூறப்படாமல் மக்களுக்கு சமுதாய அந்தஸ்து அளித்து அவர்கள் ஆதி திராவிடர்கள், இதுக்கெல்லாம் நீதி கட்சியில MC ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், மயிலை சின்னத்தம்பி ராஜா, அவர்லாம் கடுமையா போராடுவார். ஆதி திராவிடர் அழைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் கேட்டாங்கன்னா 1994 நமக்கு தெரியும். அப்ப இதை பார்த்து மாத்திராதீங்க. இச்சட்டம் மாவட்டம், தாலுகா, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு சுயேட்சையாக இயங்கக்கூடிய அதிகாரத்தை அளித்ததுடன் இந்த அமைப்புகள் மீது அதிகாரிகள் இருந்த அதிகாரத்தை குறைத்தது. டிசம்பர் 18, 1922 இயற்றப்பட்ட இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா 1925 நடைமுறைக்கு வந்தது. இந்து சமய அறக்கட்டளை மசோதா அப்படின்னா ஆலயங்கள், சென்னை மாகாணத்தில் உள்ள அனைத்து கோயில்களையும் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாடுகள் கொண்டுள்ளது. தாழ்த்தப்பட்டோர், ஆதிவாசிகள், மலைவாழ் மக்கள் உரிமைகளை பாதுகாத்து அவர்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ICS அதிகாரி ஒருவரை கமிஷனராக நீதி கட்சி நியமித்தது. அடுத்தது 3 வருஷம் கழிச்சு 1923ஆம் ஆண்டு பொதுத்தேர்தல் நடக்குது. நீதி கட்சியோட ஆட்சி காலம் வந்து 1923 செப்டம்பர் 11 முடிவடையுது. அதுக்கடுத்து 1923 அக்டோபர் 31 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. சித்தரன் தாஸ், மோதிலால் நேரு போன்ற தொடங்கிய சுயராட்சி கட்சி. இது என்ன சுயராட்சி கட்சி அப்படின்னா, காந்தியடிகள் வந்து ஒத்துழைமை இயக்கம் கொண்டுருவார். அப்போதைக்கு வந்து 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர் அப்படின்ற மாவட்டத்துல சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு 3000 நபர்கள் கலந்துக்கிட்ட காங்கிரஸ் கூட்டணத்துல ஒரு பேரணியில போலீசார் வந்து துப்பாக்கி சூடு நடத்துவாங்க. அந்த துப்பாக்கி சூடை எதிர்த்து அந்த 3000 பேரும் 22 போலீஸ் ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள, காவல் நிலையத்துக்குள்ள வச்சு எண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டு எரிச்சிருவாங்க. அதுல 22 போலீஸுமே இறந்து போயிடுவாங்க. ஓகேவா? அந்த கோர சம்பவத்துக்காக காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிடுவாங்க. ஆனா இதை வந்து ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க எல்லாருமே விமர்சனம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா அப்போதைக்கு கையால ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதாவது 1922 டிசம்பர்ல நடக்கும். ஓகேவா? கயா காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா? அதில் இந்த மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்றவங்க தான் சித்தரன் தாஸ், மோதிலால் நேரு, இவங்கெல்லாம் சேர்ந்து சுயராட்சி கட்சியை ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய்
நாங்கள் எங்களோட உரிமையை பெற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஓகேவா. காங்கிரஸ்லேருந்து விலகிய கஸ்தூரிரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், ரங்கசாமி ஐயங்கார், வரதராஜன் நாயுடு, விஜயராகவாச்சாரி ஆகியோரும் வந்து சுயராஜ்ய கட்சியில இணைஞ்சிருவாங்க. ஓகேவா. அவர்களால் 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க. 23 நடக்கக்கூடிய தேர்தலில் பங்கேற்கிறாங்க. ஓகேவா. 1923 தேர்தலில் நீதி கட்சிக்கு பெரும் பின்னடைவை கொடுத்தது. முதல் அமைச்சரவைக்கு தமிழர்களுக்கு இடம் கொடுக்காமல் தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததால் தென் தமிழகத்தில் நீதி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். நீதி கட்சி 44 இடங்களிலும், சுயராட்சிய கட்சி 11 இடங்களிலையும், அரசாங்க எதிர்ப்பாளர்கள் அமைப்பு 37 இடங்களிலும், சுயேட்சை 6 இடங்களிலும் வெற்றி பெறாங்க. ஓகேவா. நீதி கட்சியோட 2ஆம் நிலை ஆட்சி 23 26. நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் பீரியட்ன்றது வந்து 20 23 வரைக்கும், 20 21 வரைக்கும் சுப்ராயலு இருப்பார். ஏன்னா தியாகராஜன் வந்து மக்களோட வரி பணத்தில் எனக்கு சம்பளம் வர்றது வேணாம்னு சொல்லிட்டு சுப்ராயலு பேரை முன்மொழிஞ்சிருவார். அதனால குறைபாட்டெல்லாம் 6 மாதங்கள்ல வெளில வந்துடுறாரு. அதுக்கடுத்து யார் வரா? பனகலரசர் வந்து ஆட்சி அமைக்கிறார். அவர் 21 23 வரை ஆட்சி அமைக்கிறார். 2வது ஆட்சியும் அவர் தான் அமைப்பார். பாப்பமா. 1923 தேர்தல் நீதி கட்சியானது பெரும்பான்மையை இழந்தது. எனினும் 44 இடங்களை கைப்பற்றியதா 44 இடங்களை கைப்பற்றியதா ஆளுநர் வெல்லிங்ஸ்டன் அக்கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். 1923 நவம்பர் 19 பனகர் அரசு முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். ஓகேவா. பனகர் அரசர் வந்து 21 23 வரையும், 23 26 வரையும், ஓகேவா, தொடர்ந்து 2 டைம் இருப்பார். அதான் ஈஸியாக அமைச்சுக்கணும். இந்தியாவில் முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் பனகர் அரசர் பேரில் தான் கொண்டு வருவாங்க. அரசாங்க எதிர்ப்பாளர் அமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி என்ற புதிய கட்சியை அமைப்பு இக்கட்சியின் சார்பாக CR ரெட்டி நீதி கட்சிக்கு எதிராக 1923 நவம்பர் 27 ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிகிறார். இந்த டேட் கூட முக்கியம் இல்லை, ஆனா முன்மொழிஞ்சவர் பேரு CR ரெட்டி. இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது இந்தியாவிலே முதல் முறையா கொண்டுறார். ஓகேவா. முன்மொழிகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டது, முதல் காரணம். 2வது, பனகல் அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் தனது உறவினர்களுக்கே தலைவராக நியமித்து முன்னுரிமை கொடுக்குறாரு. ஒரு ஓரவஞ்சகம் பண்றாரு. அவரோட உறவினர்கள் மட்டும்தான் பிரசிடண்டா இருக்குன்ற மாதிரி பதவியெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னா குற்றச்சாட்டுகளை சாட்டுறாங்க. ஓகேவா. சுயராட்சி கட்சி அப்போதைய முக்கிய உறுப்பினர் இருந்தவர் வந்து சத்தியமூர்த்தி. இவர் நீதி கட்சியோட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து பேசுறார். சட்டமன்றத்தில் அவரோட முதல் பேச்சு இதுதான். அதனாலதான் இதுவே சட்டமன்றத்தில் அவரது கன்னி பேச்சாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. இந்திய சட்டமன்ற வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுதான். 2 நாட்கள் நடைபெற்ற விவாதத்திற்கு பின்பு நியமன உறுப்பினர்கள் ஆதரவோடு நீதி கட்சி பெரும்பான்மை நிரூபிச்சிடும். ஓகேவா. ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. நீதி கட்சியின் செயல்பாடு. நீதி கட்சியின் முதல் அரசாங்கத்தை போலவே 2வது அரசாங்கம் பெரிய சாதனைகள் எதுவும் புரியவில்லை. இக்கட்சியின் தலைவர் தியாகராஜ ரெட்டி மறைவுக்கு பின்னர் பனகல் அரசர் தான் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார். ஓகேவா. சென்னை மாகாணத்திற்கு புதிதாக பொறுப்பேற்று வரக்கூடிய வைஸ்ராய் வந்து, அவர் பேர் வந்து என்னன்னா வைகவுண்ட் கோசன். அவருக்கும் நீதி கட்சிக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடு ஏற்படுது. ஓகேவா. 26 ஒரு பொது தேர்தல் நடக்குது. இத்தேர்தலில் வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க. சுயராட்சி கட்சி சத்தியமூர்த்தி தலைமையில தேர்தலில் போட்டிடுறாங்க. நீதி கட்சி இந்த தேர்தலில் மிகவும் பின்னடைவு சந்திக்கிறாங்க. சுயராட்சிய கட்சி 40 இடங்களில் வெற்றி பெறாங்க. சட்டமன்ற அமைப்பு. ஓகேவா. சுயராட்சிய கட்சி 40 இடங்கள்லையும், சுயேட்சை 36 இடங்கள்லையும், நீதி கட்சி 21 இடங்கள்லையும் வெற்றி பெறாங்க. இந்த முறையில நியமன உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 29 34 அதிகரிக்கிறாங்க. அதனால மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் 127 5 கூட்டி 132 ஆகுது. சுயராஜ்ய கட்சியை சேர்ந்த CVS நரசிம்ம ராஜீவை தான் ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் ஹோசன் அழைப்பு வைக்கிறார். ஆனா அதற்கு சுயராஜ்ய கட்சி மறுப்பு தெரிவித்ததால் சுயேட்சைகளின் சுப்ராயனை ஆளுநர் முதல்வராக நியமிக்கிறார். சுப்ராயன் அப்படின்றவர் தான் நீதி கட்சியோட கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் இந்தோனேசியாவிற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து சுப்ராயன் தான் இருப்பார். ஓகேவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல இல்ல, சுப்ராயன் அவர்கள் முதல் நீதி கட்சி ஒருவராக இருந்தவர் தான். ஆனா பனகல் அரசரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினாலதான் வெளியேறுவார். இருந்தாலுமே நீதி கட்சி, சுயராட்சி கட்சி ஆகியவற்றை ஆதரவோட தான் ஆட்சி நடத்துவார். பனகல் அரசருக்கும் இவருக்கும் தான் கருத்து வேறுபாடு தவிர நீதி கட்சிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஓகேவா. சுப்புராயன் அவர்களின் அமைச்சரவை நீதி கட்சியின் மறுபதிப்பாக தான் இருக்கும். அதாவது சுப்புராயன் அவர்களின் அமைச்சரவை நீதி கட்சியோட மறுபதிப்பாக தான் இருந்துச்சு. அதனாலதான் நீதி கட்சியோட நிழல் ஆட்சி அப்படின்னுவாங்க. சுப்புராயன் வந்து ஒரு சுயேட்சையா தான் போட்டிட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறார். இருந்தாலும்
அவர் நீதி கட்சியில இருந்தாரு. பனகல் அரசரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால நீதி கட்சியில இருந்து பிரிகிறார். ஏன்னா பனகல் அரசர் அப்போதைக்கு நீதி கட்சியோட தலைவரா இருக்காரு. அதனால பிரிஞ்சு போறாரு. ஆனா நீதி கட்சிக்கும் இவருக்கும் உறவு வந்து முறிஞ்சு போகல. ஓகேவா? அந்த மாதிரி நிலைமையில நீதி கட்சியோட நிழலாட்சியா தான் இது நடந்துகிட்டு இருக்கு. நீதி கட்சி செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு தான் இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பி சுப்ராயன் ஆட்சி வந்து 1926 இருந்து 29 வரைக்கும். இவருடைய ஆட்சியில மகத்தான சாதனை அப்படின்னு சொல்லக்கூடியது இடஒதுக்கீடு முறை தான். இவருடைய அமைச்சரவையில தான் அமைச்சரவை இடம்பெற்றிருந்த எஸ் முத்தையா முதலியார் அப்படின்ற ஒரு சட்ட வல்லுநர் தான் இடஒதுக்கீடு விதிமுறைகளை பற்றி வகுத்து கொடுப்பார். வகுப்புவாரி இடஒதுக்கீட்டு முறையின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எஸ் முத்தையா முதலியார் அவர்கள் தான். பிராமணர் அல்லாதவர்களுக்கு 44%, முஸ்லிம்களுக்கு 16%, ஆதி திராவிடர்களுக்கு 8% பங்கீடு செய்கிறார். அதன்படி ஒரு அரசாங்க பணியில 12 இடங்கள் இருந்துச்சுன்னா அதுல பிராமணர் அல்லாதவர்களுக்கு 5 இடங்களையும், பிராமணர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், முஸ்லிம்கள் அவர்களுக்கு தலா 2 இடங்கள். இப்போ வந்து பிராமணருக்கு 2 இடம், ஆங்கிலேயருக்கு 2 இடம், முஸ்லிம்க்கு 2 இடம் அப்படின்னு 6 இடம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஆதி திராவிடர்களுக்கு அப்படின்னு வகுத்து கொடுக்குறாரு. இந்த ஒதுக்கீட்டை இந்து சுதேசமித்திரன் அந்த பத்திரிகையெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. முதல்ல எதிர்ப்பு தெரிவித்த ஈவேரா பெரியார் வந்து பின்னர் வந்து முத்தையா முதலியார் நீடூடி வாழ்க, நீண்ட காலம் வாழ்க அப்படிலாம் சொல்றாரு குடியரசு பத்திரிகையில. ஓகேவா? பொப்புளி அரசு ராமகிருஷ்ண ரங்காராவ் பனகல் அரசர் இருக்கார்ல, அவர் இறந்த பின்பு 1928 பொப்புளி அரசர் என்கின்ற ராமகிருஷ்ண ரங்காராவ் தான் நீதி கட்சியோட தலைவராக மாறுறார். அவர் சுப்ராயன் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்தார். ஆமாம், ஏன்னா பனகல் அரசர் மட்டும்தான் சுப்ராயனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மற்ற எல்லாருமே நீதி கட்சியில் இருக்கவங்க சுப்ராயனுக்கு ஆதரவு கொடுத்து தான் இருந்தாங்க. 1930 பொதுத் தேர்தல் இரட்டை ஆட்சியின் கீழ் 4வது சட்டமன்ற தேர்தல் வந்து 1930 நடைபெற்றது. நீதி கட்சியில் பிராமணர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டனர். அதாவது நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கு சிறப்புரிமை முன்னுரிமை கொடுக்கறதுக்கு தான் நீதி கட்சி ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஆனா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை பார்த்தே நீதி கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பிராமணர்களின் கைத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. கைத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியா பார்த்து இவங்களே பிராமணர்களை சேர்த்துக்கிட்டாங்க. இதுவே இந்த கட்சியோட பின்னடைவுக்கு பெரிய ஒரு விஷயம். 1929 நடைபெற்ற லாகூர் தீர்மானத்தின்படி தேர்தலை காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. காங்கிரசின் பிரமுகர்கள் ஒரு சில பேர் சுயேட்சையா நின்று போட்டியிட்டாங்க. நீதி கட்சி 35 இடங்களிலும், லிபரல் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றாங்க. நீதி கட்சி தனி பெரும்பான்மை இல்லாததனால் ஆளுநர் நியமன உறுப்பினர்கள் 32 பேர் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறாங்க. நீதி கட்சி தலைவர் முனுசாமி நாயுடு 30 அக்டோபர் 27 நாள் முதலமைச்சரை பதவியேற்கிறாரு. பி சுப்பராயன் வந்து எதிர்கட்சி தலைவரா பதவியேற்கிறார். முனுசாமி நாயுடோட ஆட்சி காலம் வந்து 30 32 வரை இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுத்து நீதி கட்சியின் ஆட்சி 30 முதல் 34, இது 3ஆம் நிலை. முதலமைச்சர் முனுசாமி நாயுடு ஆட்சி காலத்துல தான் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படுது சென்னை மாகாணத்தில். அதனை ஈடுகட்ட வந்து நில வரியை உயர்த்துறாரு. அதனால நிலச்சுவந்தார்களும் ஜமீன்தார்களும் முதலமைச்சரை எதிர்க்கிறாங்க. ஓகேவா? அமைச்சரவையில் இடம் கிடைக்காமையால் பொப்புளி அரசருக்கும் வெங்கடகிரி குமாரசாமி ஆகியோர் எம்ஏ முத்தையா செட்டியார தலைமையில நீதி கட்சிக்குள்ளேயே இஞ்சி குழு, அதாவது சிஞ்சர் குரூப் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேவா? நீதி கட்சியின் தலைமை பதவிக்காக 1928 பிடி ராஜன் மற்றும் முனுசாமி நாயுடு ஆகியோரிடையே நடைபெற்ற போட்டியில முனுசாமி நாயுடு தான் வெற்றி பெறார். ஓகேவா? இருப்பினும் 1932 நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் மீண்டும் பொப்புளி அரசர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். இதுக்கு நீதி கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேவா? 1932 நவம்பர் 5 பொப்புளி அரசரே முதலமைச்சராகவும் ஆயிடுறார். 1934ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடக்குது. இத்தேர்தல் நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. சுயராட்சிய கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்றது. தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் அது ஆட்சி பொறுப்பேற்க மறுத்துருச்சு. யாரு? சுயராட்சிய கட்சி வெற்றி பெறாங்க, ஆனா ஆட்சி பொறுப்பேற்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா காங்கிரஸோட ஒரு பிரிவு தானே சுயராட்சி கட்சி. அப்போ காங்கிரஸோட இதுக்கும் அவங்க ஒத்துழைக்கிறாங்க. நீதி கட்சியோட ஆட்சி 34 37 வரைக்கும் 4ஆம் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 34 36 வரைக்கும் பொப்புளி அரசு முதலமைச்சர் இருப்பார். பிடி ராஜன் வந்து 36 முதலமைச்சர் இருப்பாரு. கேவி ரெட்டி 37 முதலமைச்சர் இருப்பார். இப்ப நீதி கட்சியோட இறுதி முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேவி ரெட்டி அவர்கள் தான். இந்த பிடி ராஜன், கேவி ரெட்டி இவர்கள்லாம் ஒரு ஆண்டுகள் முதலமைச்சர் இருப்பாங்க. ஆனா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வலிமையா இருக்காது. நீதி கட்சி சார்பாக நிறைய சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ பேரளவுக்கு முதலமைச்சர் அப்படின்ற பேர்ல இருப்பாங்க. நீதி கட்சியின் 4ஆம் நிலையானது அனைவரது அதிருப்தியையும் சம்பாதித்தது. பொப்புளி அரசர் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்.
தன்னுடன் ஒத்துப்போகாத உள்ளாட்சி நிறுவனங்களை ஒடுக்குவதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் சட்டங்களை திருத்தினார். அவருக்கு பணியாத மாநகராட்சி நகராட்சி மன்றங்களை முடக்கியதுடன் நகராட்சி தலைவர்கள் தண்டிக்கப்பட்டனர். புப்புளி அரசரின் வேகமற்ற நடவடிக்கையால் பொதுமக்கள், விவசாயிகள், நில உடைமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இவரது நில வரியை குறைக்காமல் மறுத்ததால் காங்கிரஸ் கட்சியினர் அடிக்கடி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதனாலே அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தார். எனவே நீதி கட்சி தமிழக அரசியலில் தொடர்ந்து நீடிக்க இயலவில்லை. 1938 டிசம்பர் 29 முதல் 1944 ஆகஸ்ட் 27 வரை ஈவேரா பெரியாரின் தலைமையிலான நீதி கட்சி செயல்பட்டு வந்துச்சு. அதாவது பெரியார் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்துவார் 37. ஓகேவா? அப்போதைக்கு வந்து சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்தி போராட்டத்தை நடத்தியதற்காக மகான் அரசு அவரை சிறையில் வச்சிருவாங்க. அந்த சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் பெரியார். அப்போ அந்த இதுல இருந்து 1944 தான் சேலம் மாநாடு வரும். அந்த சேலம் மாநாட்டில் தான் திராவிடர் கழகம் அப்படின்னு பேரை மாற்றுவார். நீதி கட்சியோட பேரை பெரியார். பெரியாரும் அண்ணாதுரையும் அந்த மாநாட்டில் இருப்பாங்க. திராவிட நாடு திராவிடருக்கு அப்படின்னா பெரியார் கோஷங்கள் எழுப்புவார். ஓகே, 1944 தான் பெரியார் திராவிட கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். பி ராமச்சந்திர ரெட்டி அவர் தலைமையிலையும் பி டி ராஜன் அவர்கள் தலைமையின் கீழும் பெயரளவுக்கு நீடிச்சிச்சு. அதன் பின்னர் நீதி கட்சி தமிழக அரசியலிருந்து முற்றிலுமாக மறைந்து விட்டது. நீதி கட்சியோட சாதனைகள் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது, பெண்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தடைகளை நீக்கியது, இந்து அறக்கட்டளை சட்டம் மூலம் இந்து கோயில்களை அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தது, சென்னை மாநகராட்சி துவங்கிய இலவச உணவு திட்டம், அது 1000 விளக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட திட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதி திராவிடர் என பெயரிட்டதும் அவர்களுக்கு சமுதாய அங்கீகாரமும் அளித்தது. அதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை இயற்றியதன் மூலம் அவை சுயேட்சையாக இயங்க அனுமதித்தது. நீதி கட்சி முதன்மையான சட்ட சாதனை வகுப்புவாரி பிரதித்துவ அரசாங்கம் ஆணையாகும். வகுப்புவாரி பிரதித்துவ அரசாங்க ஆணைன்றது 2 முறை அறிவிப்பாங்க. அதாவது 2 முறை அப்படின்றது எப்போ பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 16 ஒரு முறையும், அதுக்கடுத்து 2வது வகுப்புவார அரசாணை வந்து 1922 ஆகஸ்ட் 15 ஏற்றுவாங்க. 1924 வந்து பனகல் அரசவையில் பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு அமைப்பாங்க. அதுதான் ஆங்கிலேயர்கள் பின்னாடி 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு மாற்றுவாங்க. ஓகேவா? இந்த இந்து சமய அறநிலை சட்டத்தை வந்து 26 ஏற்றுவாங்க. 23 கொன்ற சட்டம் தான் 26 ஏற்றுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கொள்வதற்கு பட்டா மனைகள் வழங்கியது. சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கு உதவி சட்டம், அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் எய்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீட் அப்படின்ற சட்டத்தை ஏற்றுறாங்க. சென்னை நகர திட்ட சட்டம், அதாவது சென்னை நகர திட்ட சட்டம், மெட்ராஸ் டவுன் பிளானிங், ஓகேவா, 1920 நிறைவேற்றப்பட்டதன் மூலம் பல குடியிருப்பு காலனிகள் உருவாக்கப்பட்டது. நீண்ட நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கப்பட்டது. நுங்கம்பாக்கம் நீர்நிலை அமைக்கிறாங்க. இந்திய மருத்துவ பள்ளிகள் அமைக்கப்பட்டது. அப்புறம் சிவஞானம் பிள்ளை குழு பரிந்துரையின்படி 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. சிவஞானம் பிள்ளை குழுவின் பரிந்துரையின்படி 1929 சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைப்பாங்க. 1926 தெலுங்கு மொழிக்காக ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 அமைப்பாங்க. தொடரும் காங்கிரஸ் கட்சியை பற்றின வீடியோ அடுத்து ஒரு முழு வீடியோ. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் பற்றியும் காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றியும் பார்ப்போம். இதோட பிடிஎஃப் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.